அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்பெஷலான கேக் செய்ய போகிறோம். அதை குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரில் எக்கு போடாமல் கேக் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். உன்னை பற்றி எண்ணாத நேரத்தில் மட்டுமே நன்மையையும் உண்மையான வாழ்க்கையையும் நீ அனுபவிக்க முடியும். உண்மை எது உண்மையற்றது எது என்பதை கண்டறிந்து செயல்படுவதன் இன்னொரு பெயரே விவேகம். ஓகே, நம்ம இப்போது சமையலுக்கு போகலாம். நம்ம இப்போது இந்த குக்கரில் தான் கேக் செய்ய போகிறோம். இதை ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கிறேன். இப்போது இதில் நம்ம உப்பு கொட்டிக்கிறோம். நல்லா கீழே ஃபுல்லும் இதாகிற மாதிரி கொட்டிக்கோங்க. போதும். இதை முதல்லையே நம்ம சூடுபடுத்தி வைக்கணும். லேசான சூட்டில் ஃபஸ்ட்டு இதை அடுப்பில் வச்சு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே லேசான சூட்டில் வைங்க. இதை கலக்கிற வரைக்கும், அதாவது இந்த பேட்டர் நம்ம கலக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் நேரம் சூட்டில் இருக்கட்டும். நான் அப்புறமா உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் அதை சூடு பண்ணிட்டு திறக்கும் போது இதை மூடி வச்சுருப்பீங்க. வெயிட் போடக்கூடாது. சும்மா சாதாரணமாக வாசர் போட்டு மூடி வச்சா போதும். அது சூடாக கொஞ்சம் நேரம் ஆனோன்னே அப்புறம் திறந்து நம்ம கேக்கை உள்ளே வச்சுக்கலாம். ஓகே, இப்போது கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன். இந்த கப்புலையே எல்லா அளவுமே இதே கப்புலையே அளந்துக்கோங்க. இது ஒரு கப்பு மைதா. இந்த மைதாக்கான அளவை தான் நான் சொல்ல போகிறேன். அதனால் இந்த கப்பில் ஒரு கப்பு மைதா நம்ம இப்போ போட்டுக்கலாம். இதோட நான் கா கிளாஸ், அதாவது இந்த கப்பு அதில் நான் கால் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/4 கப். இந்த கிளாஸில் 1/4 கப்பு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை பொடிச்சு எடுத்திருக்கேன். அதாவது மிக்சியில் போட்டு பொடி பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கரையை அதை இதில் போட்டுருக்கேன். 1/4 கப்பு தான் போடணும். அப்புறமா 1/4 கப்பு பட்டர் எடுத்துருக்கோம். அதையும் இதில் போட்டுருக்கோம். இதில் நம்ம முட்டை போட போகிறதில்ல, அதனால் பட்டர் தான் போடுறோம். அதே கப்பில் 1/4 கப்பு இது போட்டுருக்கோம். இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை உப்பு போட்டு இதை நல்லா இப்போ இதில் 1/2 கப்பு கண்டென்ஸ்டு மில்க்கு ஊற்றுறோம். இதோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் இதோட ஒரு 1/2 கப்பு பால் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போது இந்த கப்பில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. அந்த குக்கருக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு சின்ன கப்பு மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் பட்டர் தடவிக்கலாம். தடவிட்டோம். இப்போது இதை இதில் ஊற்றிக்கலாம். பாருங்க,
இப்போ நம்ம இதெல்லாம் ஊற்றிட்டோம். இப்போ இதை நல்லா செட் ஆகிற மாதிரி நல்லா இப்படி தட்டி நல்லா சமமாக தட்டிக்கிட்டு இது மேலே முந்திரி பருப்பு தூவி விடணும். ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல குக்கரு, அதில் நம்ம இதை வைக்க போகிறோம். அதை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது நம்ம இதை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போது பார்த்து திறக்கணும். முகத்தை முன்னாடி காட்டாதீங்க, ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் முகத்தை இப்படி காமிச்சு இப்படி முகம் படுற மாதிரி செஞ்சிடாதீங்க. இப்போது இதில் இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரேயை நம்ம உள்ளே வைக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறமா இதை எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. கிடுக்கி வச்சு இப்படி உள்ளே வச்சுட்டு 25 நிமிஷம் சென்று தான் நீங்கள் எடுத்து ஒரு டூத் பிக்கால் குத்தி பார்க்கணும். அது நல்லா வெந்துருந்துச்சுன்னா அப்புறம் எடுத்துக்கலாம், இல்லைனா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ மூடிடுறேன். உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக இப்படி செஞ்சேன். இந்த மாதிரி கீழே உப்பு முதலே சூடு பண்ணிக்கணும். அதுக்கு மேலே ஒரு ட்ரே போட்டு இந்த சட்டியை வச்சு இப்போது மூடிடலாம். ஓகேங்களா? 25 நிமிஷம் சென்று நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இப்போது 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சிம்மில் வச்சுருந்தோம். அதை இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த டூத் பிக்கை வச்சு ஒரு அமுக்கி பாருங்கள். அப்படி பாருங்கள், உள்ளே விட்டு பாருங்கள். பாருங்கள், ஒட்டவே இல்லை. பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கேக் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது ஆறின உடனே தான் வெளியில் எடுக்க முடியும். இதை எடுத்து வெளியே வச்சுட்டு இது ஆறினோடனே இதுலேருந்து கத்தி வச்சு எடுத்துருக்கோம். நம்ம கேக்கு ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சைடில் கத்தியால் அப்படி சீவிட்டு இப்போ நம்ம கேக்கை திருப்பிப்போம். பாருங்கள், நம்மளோட ரொம்ப ரொம்ப சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை வெட்டி காட்டுறேன். பாருங்கள், நம்மளுக்கு டீ டைமில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு தரலாம். ரொம்ப சிம்பிளாக. நீங்கள் ஓவனில் வைக்கிறதா இருந்தாலும் அவனில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இது நான் உங்களுக்கு சிம்பிளாக செய்யறதுக்காக அவன் இல்லாதவங்க இந்த குக்கரில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப எல்லாரும் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் தான். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே.